வாங்க இன்றைக்கி அருமையான ஒரு மீன் குழம்பு ஊற்றிடலாம். 2 மாதத்துக்கு பிறகு இன்றைக்கி தான் மீன் பிடிச்சி வந்திருக்குமா. அதை வாங்கியிருக்கோம். இது குழம்புக்காக அரிஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், குழம்பு மீன் கலந்தா மாதிரி இருக்குது எல்லா மீனும். இன்றைக்கி தான் முத மீன் வந்திருக்கு. 2 மாதத்துக்கு பிறகு குழம்பு வச்சிடலாம். பாருங்கள், புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளியில் மஞ்சப்பொடி, மிளகு பொடி, சீரகப்பொடி, மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தனி மல்லித்தூள். இது குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி, தேங்காய், தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு இதில் உப்பு போடலாம். உப்பு போட்டாச்சு. புளி பத்தலைன்னா கரைச்சி ஊற்றிக்கலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ பாருங்கள். மீன் குழம்பு இந்த சுவையில் வச்சாக்கா நல்லா சூப்பராக இருக்குமா. இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுமா. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு உள்ள எண்ணெயை ஊற்றியாச்சு. இதில் நறுக்குன வெங்காயம் போட்டுடலாம். கொஞ்சம் கடுகு, இது பொரியட்டும். இப்போ கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். குழம்புல தக்காளிலாம் அரைச்சி போட்டிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் நறுக்கின தக்காளி, ஒரு சின்ன தக்காளி ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவையான மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு இன்னும் மிளகாப்பொடி போடல. தேவையான அளவு மிளகாப்பொடி. இந்த மெத்தடில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு அதில் சேர்த்துடலாம். உப்பு பத்தலைன்னா கடைசியில் போட்டுக்கலாம். போட்டிருக்கிறேன். மீன் குழம்புக்கு புல் உப்பும் முதலே போடக்கூடாது. வெந்ததுக்கு பிறகு கொஞ்சம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாமா. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு பிறகு மீன் சேர்க்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுமா. இப்போ மீன் சேர்த்துடலாம். மீனை சேர்த்தாச்சு. இப்போ அதில் மாங்காயும் சேர்த்துட்றேன். ரெண்டுமே நின்று வேகாது, அதனால் கடைசியில் சேர்க்கணும். அது மாங்கொட்டை சாப்பிட்றதுக்காக நான் மாங்கொட்டையை போட்டிருக்கேன். உள்ளாரக்க உள்ள அந்த பருப்பை எடுத்து சாப்பிட்றதுக்காக. உடம்புக்கு நல்லது. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு குறையுது, உப்பும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம், மீன் வேகிற வரைக்கும்.
இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாமா? பாருங்கள், அருமையாக கொதிச்சிருக்கு. பாருங்கள், தகண்டு அருமையான மீன் குழம்பு. நீங்களாம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.